அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்தோடு உங்கள் சந்திப்பை மகிழ்கிறேன். விடுதலை வேந்தர்கள் நான் எழுதிய நூல். இது என்னுடைய 6வது நூல். இது கல்கி திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்திருக்கிறேன். இது கோகுலத்தில் வந்த கட்டுரைகளின் தொகுப்பு. இன்று நான் பார்க்க போகும் தலைப்பு வீரபாண்டிய கட்டபொம்மன். பாஞ்சாலங்குறிச்சி என்றாலே நமக்கு நினைவுக்கு வருவது விடுதலை போரும் மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் பெயரும் தான். 1760 1799 வரை 39 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்தாலும் கப்பம் கட்ட மறுத்து அந்நியருக்கு தலைவணங்காத வீரத்தால் நம் மனங்களில் முத்திரை பதித்து சென்றவர் அவர். 1857 சிப்பாய் கழகம் ஏற்படுவதற்கு 6 தசாப்தங்களுக்கு முன்னே ஆங்கில அரசை எதிர்த்த பாளையக்காரர்களுள் முக்கியமானவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜெகவீர கட்டபொம்மனுக்கும் ஆறுமுகத்தம்மாளுக்கும் மகனாக ஜனவரி 4 1760 பிறந்தார். இவருக்கு குமாரசாமி துரைசிங்கம் அதாவது ஊமைத்துறை என்ற 2 சகோதரர்களும் ஈஸ்வர வடிவு துரைக்கண்ணு ஆகிய சகோதரர்களும் உண்டு. நிறத்தை வைத்து வீரபாண்டிய கட்டபொம்மனை கருத்தையா என்றும் அவரது சகோதரர் ஊமத்துறையை சிவத்தையா என்றும் அழைத்து மகிழ்ந்தனர் குடும்பத்தார். 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர சாம்ராஜ்யம் சரிந்த பின் மதுரையை அப்போது ஆண்ட நாயக்க மன்னர்கள் 72 பாளையங்களாக பிரித்தனர். மதுரை அரசர்களுக்கு பணி செய்தவர்களே பாளையக்காரர்களால் நியமிக்கப்பட்டார்கள். தங்கள் எல்லையை பாதுகாத்தல், வரி வசூல் செய்தல், நீதி பரிபாலனம் செய்தல், நாயக்க மன்னர்களுக்காக பட்டாலியன் துருப்புகளை பராமரித்து அவர்கள் தேவைக்கு அனுப்புதல் இவர்களின் பணி. அழகிய வீரபாண்டியபுரம் என்னும் ஒட்டப்பிடாரம் ஜெகவீரபாண்டியன் என்னும் மன்னனால் ஆளப்பட்டது. அவருக்கு வீரதீரத்தில் சிறந்த கெட்டி பொம்முலு என்ற அமைச்சர் இருந்தார். கெட்டி பொம்முலு என்ற தெலுங்கு பெயரை தமிழில் கட்டபொம்மன் என்று அழைத்தார்கள். மன்னர் ஜெகவீரபாண்டியனுக்கு பின் ஆட்சி செய்ய வாரிசு இல்லாததால் அரச பதவி கட்டபொம்மனுக்கு வந்தது. இவரே கட்டபொம்மன் பரம்பரையின் முதல் அரசர் என்பதால் ஆதி கட்டபொம்மன் என்றும் அழைக்கப்பட்டார். அவர்களின் பரம்பரையில் 5வது தலைமுறையாக ஆண்டவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். அழகிய பாண்டியபுரத்தை அடுத்திருந்த சாலிகுளம் கானகங்களுக்கு வேட்டையாடச் சென்ற பொம்முக்களில் ஒருவர் ஒரு முயல் 7 வேட்டை நாய்களை துரத்தி செல்லும் அதிசய காட்சியை கண்டார். அவ்வீரம் விளைந்த மண்ணையே தமது தலைநகராக கொள்ள எண்ணி அங்கேயே ஒரு கோட்டையை கட்டி வைத்து அந்த ஊருக்கு பாஞ்சாலங்குறிச்சி என்று பெயரிட்டார். மதுரை ஆற்காடு நவாபின் வசம் போனதும் அவரது ஊதாரி செலவுகளால் திவாலாகும் நிலைக்கு வந்தது. அதை தடுக்க ஆங்கிலேயரிடம் கடன் வாங்கிய அவர் வரி வசூலிக்கும் உரிமையை கிழக்கிந்திய கம்பெனிக்கு தாரை வார்த்தார். 1750களில் நாட்டையே குத்தகைக்கு எடுத்தது போல் மக்களின் செல்வ வளத்தை வரி தீர்வைகளால் சுரண்டியது ஆங்கில அரசு. பிப்ரவரி 2 1790 தமது 30வது வயதில் அரியணை ஏறிய வீரபாண்டிய கட்டபொம்மன் வரி கொட மறுத்தார். பாஞ்சாலங்குறிச்சி பகுதியில் வரி வசூலிக்க நியமிக்கப்பட்டிருந்த பிரிட்டிஷ் தளபதி மேக்ஸ்வெல்லால் கட்டபொம்மனிடமிருந்து வரி வசூல் செய்ய முடியவில்லை. இதனால் 1797 தளபதி ஆலன் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு பெரும் படையுடன் போரிட வந்தார். 1 வருடம் முயன்றும் கோட்டையை தகர்க்க முடியாமல் தோற்று ஓடினார். மார்ச் 16 1799 புது கலெக்டர் ஜாக்சன் கட்டபொம்மனை சந்திக்க விரும்பினார். கடுமையான வறட்சியால் தனது பகுதி பாதிக்கப்பட்டிருந்த கட்டபொம்மன் அவரை சந்திக்க விரும்பவில்லை. எனவே அவரது பக்கத்து பாளையக்காரர்களான எட்டப்பன் குடும்பத்தாரிடம் கட்டபொம்மனோடு எல்லை தகராறில் ஈடுபடுமாறு வலியுறுத்தினார் கலெக்டர். பலமுறை சந்திப்பை ஒத்திவைத்து இழுத்தடித்து இறுதியில் செப்டம்பர் 10 1798 ஜாக்சன் கட்டபொம்மனை ராமநாதபுரம் சேதுபதியின் ராமலிங்க விலாசம் அரண்மனையில் சந்தித்தார். ஆனால் அந்த சந்திப்பில் வன்முறை தடையெடுக்க கிழக்கிந்திய கம்பெனியின் தளபதி கிளார்க் கொல்லப்பட கட்டபொம்மனின் ஆலோசகர் கணபதி பிள்ளை சிறையில் அடைக்கப்பட்டார். அங்கிருந்து தப்பிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியை வந்தடைந்தார். மீண்டும் செப்டம்பர் 5 1799 அது 98 இது 99 தளபதி பேனர்மேன் தலைமையில் கோட்டையின் 4 வாயில்களும் முற்றுகையிடப்பட்டன. கடுமையான போருக்கு பின் கோட்டை விழுந்துவிடும் நிலையில் கட்டபொம்மன் தெற்கு வாயிலை தாக்கி கொண்டிருந்த லெப்டினன்ட் கோலின்ஸை தாக்கிவிட்டு படையுடன் தப்பினார். செப்டம்பர் 9 1799 கோட்டையை கைப்பற்றிய ஆங்கிலேயர்கள் அங்கிருந்த சொத்துக்களை எல்லாம் கொள்ளையடித்து கோட்டையை தரைமட்டமாக்கினார்கள். கட்டபொம்மன் தலைக்கு பரிசு அறிவித்தது அரசு. திருமயம் கோட்டை, விராச்சிலை ஆகிய இடங்களில் தஞ்சமடைந்தார் கட்டபொம்மன்.
கோலார்பட்டி ராஜகோபால் நாயக்கரின் நிலத்தில் தங்கியிருந்த போது படைகளால் சுற்றி வளைக்கப்பட்டார். அங்கிருந்து தப்பி புதுக்கோட்டையை அடுத்த திருக்காளாம்பூர் காடுகளில் தஞ்சம் புகுந்தார். ஆங்கில அரசு ஆணைப்படி அக்டோபர் 1, 1799 புதுக்கோட்டை அரசர் கட்டபொம்மனை கைது செய்து கிழக்கிந்திய கம்பெனியாரிடம் ஒப்படைத்தார். அக்டோபர் 16, 1799 கயத்தாரில் ஒரு புளிய மரத்தில் தூக்கிலிடப்பட்டார் வீரபாண்டிய கட்டபொம்மன். கட்டபொம்மனின் வீரத்தை புகழ்ந்து பாடும் நாட்டுப்புற கதைகளும் பாடல்களும் வழக்கில் உள்ளன. அவர் தூக்கிலிடப்பட்ட கயத்தாரில் நினைவிடம் எழுப்பப்பட்டுள்ளது. பாஞ்சாலங்குறிச்சியில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் நினைவு கோட்டை அமைக்கப்பட்டுள்ளது. கட்டபொம்மன் நினைவாக சிலைகள் எழுப்பப்பட்டுள்ளன. அஞ்சல் தலையும் வெளியிட்டு கௌரவித்துள்ளது அரசு. வீரம் செறிந்த அவருக்கு நமது வீர வணக்கத்தையும் சமர்ப்பிப்போம். நன்றி.